ज्ञानदो गणपरदो सुज्ञानदो गणपार्थिवो ज्ञानदो गणपरदो सुज्ञान गणपार्थिवो प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमिकेन्द्र सद्गुरो नारदो गणपरदो नारदो गणविशारदो प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमिकेन्द्र सद्गुरो मुक्तिदायक मुक्तिदायक प्रेमिकेन्द्र सद्गुरो मुक्तिदायक भक्तिदायक प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमदायक ज्ञानदायक प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमिकेन्द्र सद्गुरो माधुरी रमण है प्रेमिकेन्द्र सद्गुरो प्रेमिकेन्द्र 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 सद्गुरो माधुरी रमण सद्गुरो प्रेमिकेन्द्र सद्गुरो। जय माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय माधुरी रमण भक्त कुतूहल लाल की जय प्रेमिकेन्द्र महाराज की जय बोला सब साधु मंडल की जय। जय विजयी भव श्री गुरुदेवा जय विजयी भव श्री गुरुदेवा जय विजयी भव प्रेमिक देवा जय विजयी भव प्रेमिक देवा। जय जय श्री हरिनामावतारा जय जय श्री हरिनामावतारा जय जय प्रेम रसाभिविहारा जय जय प्रेम रसाभिविहारा जय जय भक्त चरित्र विस्तारा जय जय भक्त चरित्र विस्तारा जय जय भव भय भंजन धीरा जय जय भव भय भंजन धीरा जय विजयी भव श्री गुरुदेवा जय विजयी भव प्रेमिक देवा। जय जय सरसिज सुंदर चरणा जय जय सरसिज सुंदर चरणा जय जय वेणा तीर विहरणा जय जय वेणा तीर विहरणा जय जय नित्य नवोत्सव करणा जय जय नित्य नवोत्सव करणा जय जय तुलसी मालिका भरणा जय जय तुलसी मालिका भरणा जय विजयी भव श्री गुरुदेवा जय विजयी भव प्रेमिक देवा। जय जय भाव भरित मृदुहासा जय जय भाव भरित मृदुहासा जय जय परम धाम कृतवासा जय जय परम धाम कृतवासा जय जय माधुरी मनोज्ञ विलासा जय जय माधुरी मनोज्ञ विलासा जय जय मामक हृदब्ज निवासा जय जय मामक हृदब्ज निवासा जय विजयी भव श्री गुरुदेवा जय विजयी भव प्रेमिक देवा। वेद तरु जाथ फल सार बहु तृप्तम्
कीरवरवागमृतपानमधुमत्तम् भावुकहृदि प्रणयपाश सुनिबद्धम् प्रेमिकगुरुं भजत नामजपमुग्धम् साधुजनघोषितपवित्रनिजकीर्तिम् सर्वजनचित्तहरमोहनसुमूर्तिम् नामजपकीर्तननिवारितजनार्तिम् प्रेमिकगुरुं भजत तारितभवाब्धिम् प्रेमिकगुरुं भजत तारितभवाब्धिम्. நமது குருநாத்தாள் யார் என்று சிவகாமண்ணி கூறுகையிலே, வேத தருஜாத பலசார பகுதிருப்தம், வேதம் என்கின்ற மகாவிருட்சத்திலே பழுத்த பழங்களான அவற்றின் சாரத்தை பிழிந்தெடுத்து தருவதிலே தன்னிகரற்றவர். கீரவர வாகமிருத பானமது மத்தம், சுகாச்சாரியாருடைய திவ்ய மதுரமான வாகமிருதத்தை அனவரதம் பருகுபவர், அதிலே மத்தனாக திளைத்திருப்பவர். பாவுகஹிருதி பிரணய பாசசு நிபத்தம், பாவுகர்களான உத்தமாதிகாரிகள் எண்ணற்ற சாதுக்கள் எப்பொழுதும் நம் குருநாத்தாளை சூழ்ந்திருப்பர். அவர்களுடைய பாசத்தினால் கட்டப்பட்டவராக இனிமையாக பழக்கக்கூடிய பிரேமிக்க குருவை நாம் பஜிக்க வேண்டும். எவர் நாம ஜபத்திலே தன்னிகரற்றவரோ தன்னை மறந்தவரோ அப்பேற்பட்ட நாமாவதாரியான குருநாதரை நாம் பஜிக்க வேண்டும். சாது ஜன கோஷித பவித்ர நிஜ கீர்த்திம், சாது ஜனங்களால் கோஷிக்கப்பட்ட பவித்திரமான தூய்மையான அமலமான சுகமயமான கீர்த்தி பதாகையை உடையவர். சர்வஜன சித்தஹர மோகன சுமூர்த்திம், சகல மதங்களும் தம் தம் தேவதைகளை கொண்டாடுவதிலே தன்னிகரற்ற ஸ்தானத்தில் இருந்த போதிலும் கமநாட்டாழ்வான் ராமபிரானின் பேரழகை படம் பிடித்து காட்டுகின்றான். தொல் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்னத் தாள் கண்டார் தாளே கண்டார் தடைக்கை கண்டாரு மஹ்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே விடிவினை முடியக் கண்டார் ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். யார்தான் அவருடைய முழு வடிவினை கண்டார்? கண்கள் அவன் திருவதனத்திலே பதிந்து விட்டால் அதை மீட்க வழியில்லாமல் திகைப்பர். அவனுடைய கருணை பொழியும் அமலமான திருக்கண்களிலே மனமானது பதிந்து விட்டால் அதை விட்டு எடுக்க மனமில்லாதவர்களாக இருப்பர். அவ்வாறு நம் பிரேமிகனையும் இங்கு வர்ணித்து கூறுகையிலே, சர்வஜன சித்தஹர மோகன சுமூர்த்தி, பார்ப்பவர்கள் மனத்திலே படம் பிடித்து தனக்கோர் இடம் பிடித்து அதனால் பக்தர்களும் அடம் பிடித்து அவர் சன்னிதானத்துக்கு வந்த வண்ணம் இருப்பர். நாம ஜப கீர்த்தன நிவாரித ஜனார்த்திம், நாமஜப கீர்த்தனங்களில் தன்னிகரற்றான உத்தமமான பக்தர்களின் ஆர்த்தியை போக்கடிப்பவர். பிரேமிக குரும் பஜத தாரித பவாப்திம், சாதுக்கள் தான் பவசாகரத்தை தாண்டிவிட்டார்கள். ஆயினும் எண்ணற்ற ஜீவர்கள் கடை தேர்த்த வேண்டுமே என்ற பெருங்கருணையினாலே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இங்கு வந்து நம்முன் நடமாடி நமக்கு வேண்டுவன தந்துவிட்டு மறைகின்றனர். அவ்வாறுதான் குருநாதர் என்பதை அழகாக இங்கு பாதுகா ஸ்தோத்திரத்திலே கூறுகின்றார். ஜெய் பிரேமிகேந்திர மகாராஜ கீ ஜெய். ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கமே உயிரினும் மேலாக சான்றோர்களால் போற்றப்படும். வருந்தியனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். ஒழுக்கமாக இருப்பதே உயர்குடிப்பின் உயர்த்தன்மை. கற்றதை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை இறந்தால் இறந்ததுதான். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல் ஒழுக்கமில்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை என்பது ஆண்களின் வாழ்விலிருந்து நாம் கண்டறியும் உயர்ந்ததான மகத்தான விஷயமாகும். மகான்கள் அதிபால்யத்திலிருந்தே மகா சீல புருஷர்களாக, மகா தபஸ்விகளாக, மகா ஞானிகளாக, மகா பக்தி கொண்டவர்களாக தாய் தந்தரிடம்
அணங்கினெடுக்கும் சிறார் பருவத்திலிருந்து தன் வாழ்நாள் கடை நாள் பர்யந்தம் ஒழுக்கம் ஈதென்று உலகுக்கு போதிப்பவர்களாகவே வாழ்ந்து காட்டி நம் இடையே நல்ல சத்குணங்களை வளர்ப்பது தாயினும் சாலப்பறிந்து அவர்கள் காட்டும் கடாட்ச பலத்தால் அன்றோ ஏற்படுகின்றது. சிம்மஹா சிசுரபி நிபததி மதமலின கபோல வித்திஷு கஜேஷு பிரகிருதி எம் சத்வவதாம் நகலு வயஸ்தேஜசாம் ஹேதுஹு என்றபடி ஒரு சிங்கக்குட்டி சிறு பிள்ளையாக இருந்தாலும் மதம் பிடித்த யானையின் மத்தகத்திலே குதித்து அதை பிளக்க முயற்சிக்கும். கால்களினால் பிளரும், மீண்டும் மீண்டும் எழும் விழும். ஆனால் யானையோ அதன் முயற்சியை ஊக்குவிக்குவா போல் பேசாமல் இருக்கும். சத்வவதாம் பிரகிருதியம், சாதுக்களுடைய சத்வ குண ஸ்பூர்த்தி நிறைந்த சாதுக்களின் தன்மையும் இதுபோல் என்று நகலு வயஹா தேஜசாம் எதுகு, சிறுவன் என்று ஒதுக்கலாகாது. அப்பெயர்பட்ட நிலையிலே உயர்நிலையிலே அதிபால்யத்திலிருந்து மகா தபஸ்வியாக, மகாஜானியாக, மகாபிராஜ்யனாக, வேதாந்தங்களிலும் கரை கண்டவராக, சொல்லிக் கொடுக்கும் ஆசானும் கண்டு வியக்கும் உயர்தன்மை பெற்றவராக நம்மடை உலவி அதிபால்யத்திலிருந்தே நம்மை கவர்ந்தவர் நம் குருநாதர் பிரேமிகேந்திர சத்குரு ஆவார். அவருடைய சரித்திரத்திலே பால்ய பருவத்தை கடந்து யுவாவஸ்தைக்கு நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலியின் பாகம் 4 யதாமதி யதாசக்தி அவருடைய சீரிய நல் ஒழுக்கம், நல் ஞானம், உயர்மதி, திறமை அனைத்திலும் சகலவிதமான தேர்ச்சி, நன்முயற்சி, தாய் தந்தையருக்கு அடங்கி இருக்கும் சிறாராக, ஞானப்பிரானாக, ஞான வலிவு மிக்கவராக வலம் வரும் மகா தேஜஸ்வியாக மாறிய அவர்தம் சரித்திரத்தை இனி அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வோமாக. ஒரு பெரிய மகான், வினயசீலர், ஆஞ்சநேய துல்லியராக தன் பெருமையை தான் அறியாதவர், உலகுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாதவர், அவரை பற்றி பேசி வருகின்றோம். அப்பேற்பட்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது, இருக்கின்றார் சுக்ஷரூபத்திலே, இல்லை என்பது ஒரு பெரிய இழப்பு. அதை எவற்றாலும் பூர்த்தி செய்ய இயலாது. நிராஸ்ரயஸ்ய மே நாதா த்வமேவ சரணம் பரம் பதாவலம்பனம் தத்வா தவதாஸ்யே நியுங்ஷ்வமம். எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவன் நீயே பரம் என்று உன்னையே சரண் புகுந்தேன். உன் திருவடி தாமரைகளை எனக்கு தந்து உன் திருவடிக்கு கைங்கரியம் செய்யும் மகத்தான பாக்கியத்தை தருவார் என்று யாச்சிப்பதை தவிர வேறொன்றும் நமக்கு இப்பொழுது மனம் செல்லவில்லை. இப்பொழுது நம் மனம் செல்லவில்லை. त्वमव्याज कृपा सुन्दुरिति श्रुत्वा समागतः सर्वदा रक्षितव्योऽसि तव दास्ये नियुङ्क्ष्वमां त्वम् अव्याज कृपा सिन्धुः. நிர்வியாஜமான கிருபையை வருஷிக்கும் மகத்தான கடல் என்று கேள்விப்பட்டு உன் அடியிலே வந்து சரண் புகுந்திருக்கின்றேன். சர்வதா ரக்ஷிதவ்யோஸ்மி, என்னை எக்கணமும் காத்துள்ள வேண்டும் அப்பா என்று பிரார்த்திப்பதை தவிர வேறு என்ன நம்மளால் செய்ய இயலும்? ஆனால் ஆச்சரியம், அவர் நமக்கு செய்த கிருபைதான். என்ன கிருபை? ஆஸ்தே தேசிக சரணம். இவர்தான் நம் குருநாதர் என்று அவர் திருவடியிலே நாம் வந்து விழுந்து விட்டோம். அதனால் தன் திருவடியை நமக்கு தந்து விட்டார். நிரவதிராஸ்தே ததிக்ஷணே கருணா. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் வந்த அடுத்த கணம் அவருடைய கருணை நிறைந்த பார்வை நம் மீது திரும்பும் கண்களாலே வினவுவார், வந்தாயா அப்பா என்று. ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம். மலை போல சாஸ்திரங்களை எளிதாக நமக்கு புரியும் அளவிற்கு ரகமாக, விதம் விதமாக, வகை வகையாக செய்து நம் ருச்சிக்கேற்றவாறு அதை விதரணம் செய்துள்ளார். ஆஸ்தே கிமதః பரம் ஜன்ம சாஃபல்யம். குருச்சரணம் கிடைத்து விட்டது. அவருடைய கட்டாட்சம் நிறைந்ததான வீக்ஷணம் நமக்கு கிடைத்து விட்டது. அவரோ மலை போன்ற சாஸ்திரங்களை சொல்லி சொல்லி நம்மை திருத்த முயன்று அதை பெரும் சொத்தாக விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். ஜென்ம சாபல்யத்திற்கு வேற என்ன வேண்டும்? அவர் விஷயமாகவே ஆடுவதும் பாடுவதும் நினைப்பதும் கூறுவதும் ஆக நம் வாழ்வு ஆகிவிட்டால் மற்றொன்றும் யாச்சிப்பதற்கு
யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய இல்லை என்ற ஒரு நிலையிலே அவர் நம்மை விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதுதான் சத்தியம். அருண கமல நேத்ரம் புஷ்கராட்சம் சரம் யம் அருண விமல வக்த்ரம் வல்லவி பல்லவானாம் தருண அருணகாத்ரம் பக்த ஹிருதய சாந்தம் அமல கமல தேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேஹம். உயர்ந்ததான தாமரையை ஒத்த கருணை பொழியும் கண்கள் புண்டரீகாட்சனாக தான் தான் இருக்கின்றேன் என்பது கூறுவது போல் இருக்கின்றன. உயர்ந்ததான தூய்மையான திருவதனம், சுந்தரிகளிலால் அலையை செய்யப்பட்ட திருப்பாதம், அங்க பிரத்யங்க சௌஷ்டம் நிறைந்ததான உயர்ந்த காத்திரம், சரீரம், பக்த ஹிருதயங்களுக்கு சாந்தியை தரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அமலமான ஒரு அன்றலர்ந்த தாமரை போன்ற ஒரு ஸ்வரூபம். அப்பேற்பட்ட பிரேமிகனை நான் ஆசிரிக்கின்றேன். சரசேஜசமநேத்ரம் கிருபாமயம் ச தீப்தம் மனசிஜமிவ காத்ரம் சகீனாம் பிராணகந்தம் குலஜன கணப்ராணம் சர்வஜீவ பிரபாலம் அமல கமல தேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேஹம். எவ்வளவு சொன்னாலும் அந்த புஷ்கராட்சனை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரசிஜ சமநேத்ரம் அன்றலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்கள், கிருபாமயம் சதீப்தம் ஒளி உமிழ்கின்ற கிருபையை வர்ஷிக்கின்ற தீப்தமான கண்கள், மனசிஜமிவ காத்ரம் கோடி பன்மத்த லாவண்யன் கொண்ட ஒரு ஷரீரம், சகீனம் பிராணகாந்தம் தொண்டர்களுக்கு பிராணகாந்தனாக இருப்பவர், குலஜனகண பிராணம் அவரையே நம்பி அவரே பரம்பொருள், அவரை அன்றி அந்நிய வஸ்துக்களிலே என் மனம் செல்லாது என்ற பரமேகாந்திகளான ஒரு சில குடும்பங்கள், அவர்களுக்கு பிராணநாதனாக இருப்பவர், பிராணனாகவே இருப்பவர், குலஜனகண பிராணம் சர்வஜீவ பிரபாலம் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தருளும் ஒரு விரதம் கொண்டவர், அமல கமல தேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேகம். அப்பேற்பட்ட குருநாதனை நான் ஆசிரித்திருக்கின்றேன். மனசி வச்சசி காயே ஞான பீயூஷ பூர்ணம் யத்தி மனசா தியாயதி தத்தி வாச்சா வததி மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்றபடி மனசி வச்சசி காயே திருக்கரணங்களிலும் ஞான பீயூஷ பூர்ணம் ஞானாமிர்தம் பூர்ணமாக ததும்பி துள்ளும் ஒரு நிலை கொண்டவர், தினகரமிவ தீப்தே சித்விலாசே சுபூர்ணம் உதய அருணனை போன்ற உயர்ந்த தீப்தி பெற்ற உயர்ந்த ஒளி கொண்டவராக சித்விலாசத்திலே நம் ஹிருதயாகாசத்திலே அறிவொளியிலே சுபூர்ணனாக இருப்பவர், பூர்ணானந்த ஸ்வரூபன். தபசி கர்மண்யேவம் யசதா நிரதசீலம் தவத்திலோ அல்லது செய்யும் கர்மங்களிலோ சகலவிதமான கிருத்தியங்களிலும் யசதா நிரதசீலம் ஒழுக்கத்தின் ஒரு உயர்நிலையை கொண்டவர் எவரோ அமல கமல தேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேகம். அப்பேற்பட்ட பிரேமிக சத்குருவை நான் ஆசிரியம் அடைந்திருக்கின்றேன். உபாசிக்கும் தெய்வமெல்லாம் அனுபவம் பலவாறு ஈந்து, உபாசிக்கும் தெய்வமெல்லாம் அனுபவம் பலவாறு ஈந்து, தவசியரும் காண ஒன்னா காட்சியெல்லாம் தந்திடவே, உயர் தவசியரும் காண ஒன்னா காட்சி எல்லாம் தந்திடவே, அவமாயை கொண்டோர் வியக்க வேயன் இவன் மனம் கழிக்க, அவமாயை கொண்டோர் வியக்க வேயன் இவன் மனம் கழிக்க, மாயவன் அவன் மாட்சியாவும் பெற்றுய்ந்தார் அண்ணா நலமாய், மாயவனவன் மாட்சியாவும் பெற்று உய்ந்தார் அண்ணா நலமாய். அதி பால்யத்திலே
அண்ணா திருவிடமருதூர் தனியிலே இருந்து செங்கனூருக்கு வந்து விஜயம் செய்திருந்தார். இரவு பூராவும் பாண்டுரங்க பஜனை செய்வதை அவர் கேட்டார். அண்ணாவை கூப்பிட்டு அனுப்பினார். காரணம், ஒருமுறை இவர் காஷ்டமௌனத்திலே சாதுர்மாசியம் விரதம் அனுஷ்டித்து இருக்கும் வேளையிலே திருவிடை மருதூர் பஞ்ச உஷத்காலத்திலே அவர் பிரபோதன வேளையிலே விஸ்வரூப தரிசனம் செய்வதற்கு முன்னமே உயர்ந்ததான கொன்றை மலரையும் நல்ல அகலமான தூய்மையான பில்வ இலைகளையும் ஒரு குடலை நிறையாக பறித்து அவற்றை அலம்பி அழகாக அங்கு வைத்திருந்து சென்று விடுவார். இது பகுகாலம் நடந்தது. யார் இவன்? எவன் வந்து இவ்வாறு என் பூஜைக்கு உயர்ந்ததான புஷ்பங்களை தந்து விட்டு செல்கின்றான் என்று காணும் அவா மேலிட்டினாலே 4:30 மணிக்கு கதவை திறக்க வேண்டிய மகாபரிவாள் 4 மணிக்கே கதவை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கையிலே இவர் வந்தார். அதை வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். கஸ்வம் பாலஹா, காஷ்ட மௌனத்தில் இருந்தாலும் வடமொழி பேசலாம் என்ற விலக்கு உண்டு போலும். அதனால் அவர் கேட்டார், கஸ்வம் பாலஹா, யாரப்பா நீ? உடனே கிருஷ்ணகர்ணாமலத்திலே இருக்கின்ற ஸ்லோகத்தை தான் அவர் கேட்கிறாரோ என்று நினைத்து, கஸ்வம் பாலஹா பலானுஜஹா கிமெஹதே மன்மந்திர சங்கயா யுக்தம் தன்னவனீத பத்ர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே என்று ஆரம்பிக்கின்ற இந்த ஸ்லோகத்தை கூறினார். இதை கேட்டவுடன் பெரியவாள் சிரித்து கொண்டார். பின்னர் ஒரு நாள், யாரடா பையா என்று அவர் வினவ, தனக்கு இன்று பர்யந்தம் ஒரு குரு இல்லையே என்ற வருத்தம் இருந்த நம் குருநாதர் வெகுநேரம் அழுதுவிட்டு தூங்கியிருக்கும் பொழுது ஒரு சன்னியாசி கனவிலே வந்தார். அவரைத்தான் பரமாச்சாரியால் காட்டிவிட்டு சென்றார். அவர் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று பின்னர் அறிந்து காஞ்சி பரம்பரையிலே பீட்டாதிபதியாக இருந்தவர். மத்தியாக்ஷண கஷேத்திரத்துக்கு அடுத்த கோவிந்தபுரத்திலே சமாதிஸ்தராக இருக்கின்றார் என்று அங்கு வந்து சேர்ந்து அன்று முதல் ராமநாம ஜப தாரக சித்தராக இருந்தார். அக்காலத்திலே ஸ்தானிகராக இருந்த பூஜகராக இருந்த ராஜாராம் பாகவதரிடத்திலே நாமசூத்திரத்தை அனுகிரகமாக பெற்றுக்கொண்டார். பகவன்னாம உபதேசம் பெற்றார். தியானத்திலே தான் கண்ட பாண்டுரங்கனை ஸ்தாபித்தார். தந்தையானவர் ராமபக்தர். அழகாக ராமநவமி உற்சவத்தை அவர் கொண்டாடுவார். கோடை காலம். எனவே திண்ணையிலே படுத்திருந்த அம்பி, ஏண்டாப்பா தூங்குகிறாய், ராமநவமி ஆயிற்றே என்று யாரோ எழுப்புவது போல் இருந்தது. எழுந்தார். நள்ளிரவில் எழுந்திருந்து ஒருவரிடம் 10 ரூபாய் கடன் கேட்டு வாங்கி வந்தார். தந்தையிடம் தந்தார். இதை வைத்துக்கொண்டு நடத்துங்கள். யாரிடமிருந்து யாச்சித்து வந்தா ஏன் என்று வினவி கோவித்துவிட, அதெல்லாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி உற்சவத்தை நடத்தலானார். நிதமும் வேத பாராயணம், லக்ஷார்ச்சனை, ராமநாம பாராயணம், ராமாயண பாராயணம், பஜனை என்று விமர்சையாக நடக்கும். தானே மூலபாராயணத்தை தந்தையுடன் அமர்ந்து பாடுவார். வெளியூர் சென்றிருந்தார். இவ்வாறு பிரதி வருஷமும் நடந்து வந்தது. ஒரு முறை உற்சவத்தின் மத்தியிலே வெளியூர் செல்லும் பொழுது நடுவழியிலே ஒரு விஷநாகம் தீண்டியது. விஷம் தலைக்கேறி கீழே தந்தையார் விழுந்து விட்டார். நள்ளிரவுக்கு மேலும் ஆகிவிட்டது. ஜனநாட்டம் இல்லாத இடத்திலே இருவர் வந்தனர். அவரை எடுத்து பக்கத்து ஊர் கிராமத்திலே ஒரு சாவடியிலே இறக்கிவிட்டு யாரும் அறியாமன்னன் சென்று விட்டனர். தன் நினைவிழந்திருக்கும் தந்தையை கண்டார். அவரை செங்கனூருக்கு அழைத்து வந்தார். இரவு 2 மணி இருக்கும். பாவதர்கள் அப்பொழுதுதான் திவிநாம கீர்த்தனம் முடிக்கும் தருவாயிலே இருந்தது. ராமன் என்றும் தன் பக்தர்களை கைவிடமாட்டான் என்கின்ற திட விசுவாசத்தினாலே துளசி பிரசாதம் தந்தருளினர் பாகவதோத்தமர்கள். காலையிலே உணர்வு வந்து வீடு வந்து சேர்ந்தார் என்று சரித்தம். பக்கத்து ஊரிலே ஒரு முகமதியர். பல துன்பங்கள் ஏற்பட்டன. ஒரு மந்திரவாதி அவன் வீட்டுக்கு கீழே புதையல் இருப்பதாக கூறினான். குழிபறித்து பார்த்தால் ஒரு ராமாயண சுவடி தரைமட்டத்திற்கு 8 அடி கீழே மண்ணில் புதைந்திருப்பதை கண்டனர். அதை எடுத்து வந்து அண்ணாவிடம் தந்துவிட்டான் அவன். அண்ணாவும் இப்பொழுது கிரமேண சம்ஸ்கிருத ஞானசம்பன்னராக ஆகிவிட்டார். பகுபாஷா வித்தகராக ஆகிவிட்டார். அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்று ஒரு தம்பி. அவனை மேல் படிப்பிற்காக குற்றாலம் ஊரிலே ஜாகை வைத்தனர். அங்கு அண்ணா தங்கியிருந்து தம்பிக்கு சமையல் செய்து போட்ட வண்ணம் இருந்தார். காவேரி கரையிலே பெரும் தோப்பு. பெரும்பாலான நேரம் அங்கேயே அமர்ந்து தியானத்திலே இருப்பார். ஸ்ரீனிவாசனுக்கும் பஜனைகளை சொல்லுவார், கதைகளை சொல்லுவார். ஒரு நாள் தம்பியுடன் கூட படிக்கும் பையன் ஓடிவிட்டான். பெற்றோர்கள் மிகவும் வருந்தினர். அவர்களுக்காக அண்ணா தியானத்தில் இருந்து இங்கிருந்து இத்திசையிலே சென்றால் இத்தனை காத தூரத்திலே அவன் இருக்கின்றான் என்று கூற அவ்வழியே சென்று அவர்களும் குழந்தையை அழைத்து வந்தனர். சிறு
தம்பியே ஆனாலும் அண்ணாவின் வாக்கு பலிதத்தைக் கண்டு அந்த ஊர் ஜனங்கள் அனைவரும் அவரை கொண்டாட ஆரம்பித்தனர். மகான்களுக்கு விளக்குக்கடியிலே இருட்டு இருக்கும், ஆனால் வெளியூரிலிருந்து வருபவர்களே அது வெளிச்சத்தை தரும் என்பது போல் குடும்பச் சூழல், பணம் பற்றாக்குறை, வைத்தியக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலை. எனவே அவர் அங்கிருந்து ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு அஷ்டபதி சொல்லிக் கொடுத்து வந்தார். அவளும் அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோரிடம் கூறிவிட்டாள். ஆனால் பெற்றோர் அண்ணாவிற்கு 18 வயதான போது வேறு ஒரு விவாகத்திற்கு தாய் தந்தையர் ஏற்பாடு செய்துவிட்டனர். அண்ணாவின் மனநிலையோ துறவரத்திலே நாட்டி இருந்தது. அவர் திட வைராக்கியத்தினாலே யாரிடமும் கூறாமல் சென்று விட்டார். எங்கு சென்றார் என்றே தெரியாத நிலையிலே அனைவரும் வருந்தினர். அப்பொழுது பண்டரிபுரம் போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. தென்னந்தோட்டம் ஊரிலே தன் தமக்கை கணவரிடம் பணம் வாங்கி கொண்டு கிளம்பி விடலாமா என்று நினைத்தார். அவர்களோ இவரை ஒரு அறையிலே வைத்து பூட்டிவிட்டு தாய் தந்தையருக்கு தந்தியை அனுப்பினர். வருகிற பாதையிலே வெங்கட்ராம் பாகவதரிடம் சொல்லி அழுதார். பாண்டுரங்கன் காப்பாற்றுவான் என்று அவர் தைரியம் தந்தார். அண்ணாவின் நிலைமையை கண்ட தாயார் பெற்றோர்கள் மிகவும் வருந்தினர். நீ புண்டரீகன் தாய் தந்தையரை பக்தியுடன் பூஜித்தது போல் பூஜித்தாலேயே பாண்டுரங்கன் உனக்கு பிரசன்னமாவானே என்று, சந்நியாச தர்மம் வேண்டாம் அப்பா, கிரகஸ்த தர்மமே உச்சிதமானது என்று அவரிடம் பிரதிஜை ஏற்றனர். அவ்வாறே அவரும் வாக்கு தந்தார். தன்னை எக்காலத்திலும் விவாகம் செய்து கொள்ளும்படி எந்த விதத்திலும் நிர்பந்தம் பண்ணக்கூடாது என்று அவர் பிரதிவச்சனம் கேட்டு வாங்கி கொண்டார். இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு ரகசியமான யோக சாதனைகளின் உயர்நிலைகள், அதனால் உபாசிக்கும் தெய்வம் அனைத்தும் பல்வேறு உயர்காட்சிகளை தியான சித்தர்களுக்கும் தவசியர்களுக்கும் எட்ட உண்ணாத உயர் மாட்சிமை புரிந்த காட்சிகளை எல்லாம் தந்திட உலகோர் இதை கண்டு வியந்தனர். ஆனால் ஞானசித்தனான நம் குருநாதர் அவர் மனம் கழித்து யோக சாதனையிலே அதிதீவிரமான திட வைராக்கிய பக்தி யோகாபியாசத்தினாலே மேலும் உயர்நிலைகளை நலமாகவே அடைந்தார் என்று நாம் காண்கின்றோம். நலமாய் 3 சூத்திரமும் செய்விப்பார் இவர் தந்தை நீலன் இவன் அன்றே கற்றான் அவையாவும் அம்பி எந்தை காலத்தே நம் குலமுய்ய வந்தான் என என்னும் விந்தை ஞாலத்தே உலகுய்ய ஈந்தான் யாவும் நல்லதே நலமாய் 3 சூத்திரமும் செய்விப்பார் இவர் தந்தை. வெங்கட்ராம சாஸ்திரிகள் போதாயனம், அஸ்வலாயனம், அபஸ்தம்பம் என்கின்ற 3 கிரகிய சூத்திரங்களையும் மிக அழகாக கற்றுத்தேர்ந்து அதை செய்விப்பார். அதனால் ஒரு சில கிராமங்கள் இவரையே குருவாக ஏற்று இவர் நடத்தி தர வேண்டும் என்று ஒரு வழியான பரம்பரைக்கு வித்திட்டது. நீலனிவன் அன்றே கற்றான் அவையாவும் அம்பி. நன்றாக அந்த 3 சூத்திரங்களையும் மனசிலே கிரகித்து சகல கர்மங்களையும் செய்யக்கூடிய யோகியதாம்சம் பெற்றவராக சிறு வயதிலேயே அம்பியானவன் அந்நிலையை எய்தினான். எந்தை காலத்தே, அப்பா நீதான் என் தந்தை என்று தந்தையே விளக்கும் அளவிற்கு உயர்நிலையை பெற்றார். காலத்தே நம் குலமுய்ய வந்தாய் என என்னும் விந்தை. ஆத்மாவை புத்திரநாமாசி என்றபடி தனது ஆத்மாதான் இவன், அதன் பிரதிபிம்பம் என்பதை உணர்ந்தார். ஆஹா, நற்காலத்தே நம் குலமுய்ய வந்தான் என்று விந்தை அடைந்தார். ஞாலத்தே உலகுய்ய இந்தான் யாவும் நல்லதே. ஆனால் அவர் மனம் பரமாத்ம பரவஸ்துவிடம் லயித்து இருக்கையிலே குடும்பச் சூழலுக்காக இவை ஏற்றார். மனம் என்னவோ அந்த மாலவனின் திருவடியிலேயே பதிந்திருந்தது. நல்லதோர் ஹே விளம்பியாவணி மாதம் கோதூளி வேளையில் நல்லதோர் ஹே விளம்பி ஆவணி மாதம் கோதூளி வேளையில் வல்லவன் வந்தான் பரனூர் கிராமம் பெற்ற பேரதனாலே. வல்லவன் வந்தான் பரனூர் கிராமம் பெற்ற பேரதனாலே. மலை மலையாய் சாதுக்கள் தானாய் வந்தங்கு சேர. மலை மலையாய் சாதுக்கள் தானாய் வந்து சேர அங்கே நிலை கொள்ளா கிருஷ்ணகானம்.
நிலவிற்று கிருஷ்ணாரண்யத்தே அங்கே நிலை கொள்ளா கிருஷ்ணகானம் நிலவிற்று கிருஷ்ணாரண்யத்தே. நல்லதொரு ஹேவிளம்பி வருஷம் ஆவணி மாசம் கோதூளி லக்னத்திலே சந்தியா காலத்திலே அனைவர் மனத்தையும் வெல்ல வல்லானான வல்லவன் நம் குருநாதன் பரனூரிலேயே திருவடி படித்தார். அதற்கு முன்னர் அவர் ரகுத்தமர் சன்னதியிலே பகுகாலம் மூலபாராயணம் செய்து ஏகாந்த சாதனையிலே நமித்திருந்தார். எந்த ஒரு பிரதிபயனும் கருதாது நல்ல உச்சிப்பொழுதிலே இவர் தியானத்தை கலைத்து அந்த ரகுத்தமரின் பிரசாதத்தை இவருக்கு தருவர். அதை சாப்பிட்டு பெண்ணையாற்றங்கரையிலே சற்று ஓய்வெடுப்பார். சதா தியானமக்னராக இருப்பார். சந்தியா காலம் அனுஷ்டானம் ஆன பிறகு அந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் வியாக்கியானங்களை படித்து உயர் அர்த்தபாவங்களை அறிந்து கொள்வார். அப்பேற்பட்டவர் நாகராஜ சாஸ்திரிகளின் பிரார்த்தனைக்கு இறங்க ஒரு நல்லதொரு கோதூளி வேளையிலே குளற்றங்கரையிலே அரசமரத்தடியிலே ஒரு குடிசலை அமைத்து கொண்டு அங்கேயே வந்து வாசம் செய்ய ஆரம்பித்தார். மலை மலையாய் சாதுக்கள் தானாய் வந்து சேர, இது பெரிய ஒரு பட்டியல். அதனால் ஒருவரை கூறி ஒருவரை விட மனமில்லாத காரணத்தினாலே நான் அவர்களை இங்கு கூற விருப்பமில்லாது மேலே செல்கின்றேன். பெரிய பட்டியல். அதனால் ஒருவரை கூறி மற்ற சிலரை விட்டுவிட்டால் அவர் குடும்பம் அதை நினைக்கும். எனவே மகனீயர்கள் என்ற மலைமலையான சாதுக்கள் என்று ஒரே பதத்தினால் இதை வர்ணித்து மேலே செல்கின்றேன். நிலை கொள்ளா கிருஷ்ணகானம் நிலவிற்று கிருஷ்ணாரண்யத்தே. கிருஷ்ணாரண்யம் என்று ஆயன் அருளாட்சி புரிகின்ற திருத்தலம். மூவடி கேட்டன்று முழுதுலக அனந்தானும் முந்து வீரட்டன் அமர் கோவலூர் மாநகர் குருகும் ஞானானந்த ஞானபுரீஸ்வரமே என்று ஞானானந்த பாடல் ஒன்று. அதிலே மூவடி கேற்று அன்று முழுதுலக அளந்தான் ஆயன் அமர் திருத்தலம். முந்து வீரட்டன் வீரட்டானங்களிலே ஒன்றான வீரட்டானம் அமர்ந்துள்ள கோவலூர் மாநகர் மற்றும் ஔவையார் பாடி பரவிய திருத்தலம். ஞானசம்பந்தர் தேடி வந்த திருத்தலம். தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் பூர்வத்தில் சித்தலிங்க மடத்திலும் பின்னர் 5 மாமரங்கள் அடியிலே ஞான தபோவனத்தை அமைத்து சாதுக்களுக்கு புகலிடமாய் இருந்ததும் ஆன அகரம் முதலான கிராமங்களிலே சஞ்சரித்து பின்னர் நிலையான வாசஸ்தலமாக பரனூரை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் காண்கின்றோம். ஒரு முறை ஜெயராமதாஸ் தசரத ராமர் என்கின்ற ஒரு நண்பர் அவருக்கு உண்டு. இந்த பாகவதரின் வீட்டிலே அண்ணா வந்து சப்தாகம் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனைக்கு இணங்கி அவர் அவ்வாறே மூலபாராயணமும் இருவேளை உபன்யாசமும் நாமசங்கீர்த்தனமாக ஒரே கோலாகலமாக ஒரு புரட்டாசி மாதம் அமரேந்திரபுர அக்ரஹாரத்திலே நடந்தது. இவ்வாறு நடக்கையிலே ஒரு மாது, ஒரு பெரிய சுபாசினி அங்கு கையில் தாமரையோடு வந்தாள். நீ விவாகம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்றாய், ஆனால் நீ செய்து கொள்ள வேண்டும். கிரகஸ்த தர்மம் உயர்ந்தது, என் வாக்கு பொய்க்காது, பின்னர் தெரிய வரும் என்று கூறிவிட்டு தாமரைப்பூவை அண்ணாவின் கையிலே திணித்துவிட்டு சென்றாள். இவ்வாறு சப்தாகத்தின் போது ஒரு நாய் கூடவே இருந்து கேட்கும். 7வது நாள் பாதி உபன்யாசத்திலே மழை வர அதை சற்று விலகி இருக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் தொடர்ந்தார். இது ராஜகோபால தேசிக சுவாமிகளுக்கு அண்ணாவே கூறிய விஷயம். அது முதல் அவரும் இவரை தேடி அலைந்தார். பரனூர் வாசம் பெற்ற அண்ணாவின் திவ்ய லீலைகள் இனி துவங்கும். ஜெய் சத்குரு சுவாமினஹ ஜெய்.